واحلل عقدة من لساني بيزدني علما وارزقني فهما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العليم. عن أبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وشبك بين أصابعه. رواه متفق عليه. ஏழு வானம் ஏழு பூமியை படைத்து அதற்கு மத்தியிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து படைத்த படைப்புகளிலே உன்னதமான சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்து உலகத்திலே மனிதனுக்கு எதெல்லாம் அவசியமோ அத்தனையையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வல்லவனாம் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிற்கோர் அற்புதமாக அதிசயமாக ஒளிவிளக்காக வந்துதித்த எம் உயிருக்கு உயிரான உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்வை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள் மற்றும் கியாம நாள் வரும் வரைக்கும் அந்த உத்தமருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உரித்தாக என்று வேண்டியதன் பின்னால் இறையில்லமாம் புனித பள்ளி வாயிலினுள் அத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது, செய்தால் பாவம், பார்த்தால் பாவம், பேசினால் பாவம் என்று தடுத்து வச்சிருக்கிறானோ அத்தகைய விடயங்கள்ல இருந்து அவசர அவசரமாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கனி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியாத் என்னும் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன். சங்கையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னாண்டா, ஒவ்வொரு கிராமவாசிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் சில ஏவல்களை ஏவி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த விடயத்தை நீங்கள் கிராமவாசிகள் ஊர்வாசிகள் எடுத்து நடந்தா என்னுடைய அருள், உதவிகள், வெற்றிகள் அந்த கிராமவாசிகளுக்கு ஊர்வாசிகளுக்கு இருக்கின்ற விடயத்தை வல்லவன் அல்லாஹ் இறை வேதத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லக்குள்ள, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டு வத்தகௌ இறையச்சத்தோடு வாழ்ந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய அருள்களை நான் அவர்களுக்கு கொடுத்திருப்பேன்.
அன்பானவர்களே, இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் கிராமவாசிகள் என்று கிராமத்தை குறிப்பிட்டு பேசுகிறான். எனவே ஒவ்வொரு கிராமவாசிக்கும் ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் என்னன்னா, அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ரசூல்மார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், நரகத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், வானவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான்ல குறைபாடு குறவு, ஆனா கொஞ்சம் பலகீனம் இருக்கு ஊர்களுக்குள்ள, கிராமங்களுக்குள்ள. இரண்டாவது அல்லாஹ் சொல்றது என்ன, வத்தகௌ, அந்த கிராமவாசிகள் இறையச்சத்தோடு தக்வாதாரிகளாக வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு நான் அருள் செஞ்சிருப்பேன், பரக்கத் செஞ்சிருப்பேன், வானம் பூமியுடைய வாசலை திறந்து கொடுத்திருப்பேன். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு கிராமத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் கிடைக்க ஆகப்பெரிய நிபந்தனைகள் ரெண்டு. ஒன்று ஈமானோடு இருக்கணும், இரண்டாவது அந்த ஊர் மக்கள் இறையச்சத்தோடு வாழணும், தக்வாதாரிகளாக வாழணும். குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் இந்த இறையச்சத்தை பத்தி பேசி இருக்கிறான், தக்வாவை பத்தி பேசி இருக்கிறான். சொல்லக்கூடிய எல்லா நன்மாராயன்களும், சொல்லக்கூடிய எல்லா வெற்றிகளும் லாபங்களும் குர்ஆன் சொல்லுது தக்வாதாரிகளுக்கு தான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உள்ளால் உள்ளபடி இறையச்சத்தோடு தக்வாதாரியாக யாரு வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ரப்புடைய நினையாப்புறத்துடைய உதவின்னு குர்ஆன் சொல்லுது. நன்மாராயம் சுப செய்தி. என்னோட ஆசை, முயற்சி, கனவு, தேட்டம் எல்லாமே எதுக்கு? சொர்க்கத்தை அடையணும். சொர்க்கம் யாருக்கு என்று குர்ஆன் சொல்லக்குள்ளையும் அல்லாஹ் சொல்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. சஃப் சஃபாக, சாரை சாரையாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களும் அங்கேயும் அல்லாஹ் இறையச்சமுடையவர்கள், தக்வாதாரிகள் என்றுதான் கோடிட்டு காட்டுறான். எனவே துனியாவுடைய வெற்றி, அருள், பரக்கத், நலவுகள், அல்லாஹ்வுடைய நினையாப்புறத்துடைய உதவி, கபருடைய வெளிச்சம், மஹ்ஷரிலே தத்தளிக்காத வாழ்க்கை, சொர்க்கத்துக்கு சாரை சாரையாக போகக்கூடியவர்கள், இவ்வாறு எல்லா கோணத்திலும் பார்த்தாலும் இறைவன் வெச்சிருக்கிற நிபந்தனை அவர்கள் இறையச்சத்தோடு தக்வாதாரியாக வாழணும். பயானுடைய பிரதான தலைப்பு என்னண்டா, இந்த தக்வாண்டா என்ன? தொழுகிறேன், தக்வாதாரியா? நோம்பு பிடிக்கிறேன், தக்வாதாரியா? ஹஜ்ஜிக்கு பேய்த்திருக்கிறேன், தக்வாதாரியா? உம்ராக்கு பேய்த்து கொண்டிருக்கிறேன், தக்வாதாரியா? திலாவத் செய்கிறேன், தக்வாதாரியா? திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன், தக்வாதாரியா? ஜுப்பா உடுத்திருக்கிறேன், நான் தக்வாதாரியா? நான் தாடி வச்சிருக்கிறேன், நான் தக்வாதாரியா? தக்வாண்டா என்ன? தக்வாவுடைய ஆணிவேர், அடிப்படை, ஃபவுண்டேஷன் என்ன? ஒரு தக்வாதாரியுடைய உண்மையான அடையாளம் என்ன? உண்மையான இறையச்சமுடைய தக்வாதாரியுடைய வாழ்க்கையில என்ன அடையாளம் இருக்கும்? நான் சொன்னதெல்லாம் தக்வாவுடைய ஒரு பகுதி. சுன்னத்துகளை பின்பற்றது, இபாதத் செய்யறது, திக்ர் செய்யறது, திலாவத் செய்யறது, இதெல்லாம் தக்வாவுடைய ஒரு பகுதி. ஆனால் அடிப்படை ஃபவுண்டேஷன் என்ன தக்வாவுடைய? தக்வான்றது விகாயத், பாதுகாத்து கொள்ளல்.
என்ற ஆணி வேர்லிருந்து உருவாகினைதான் தக்வா. பாதுகாத்துக் கொள்ளலண்டா ஒருவர் தன்னை பாவத்தில இருந்து தற்காத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டு வாழ்றைதான் தக்வாவுடைய அடிப்படை. தொழுது சினிமா பார்க்கிறேன்டா தக்வாதாரி இல்ல. திலாவத் குர்ஆன ஓதி புறம் பேசுறேன்டா தக்வாதாரி இல்ல. போதா தக்வா? பயான கேட்டு புறம் பேசுறத கேட்கறதுல இன்பம் கொண்டிருக்கிறேன்டா தக்வா போதா? தக்வாவுடைய அடிப்படை வரல. நான் ஜுப்பா உடுத்திருக்கிறேன், ஜுப்பா உடுத்துக்கொண்டு நான் விபச்சாரம் செஞ்சா நான் தக்வாதாரி இல்ல. இதெல்லாம் தக்வாவுடைய ஒரு அடையாளம், தக்வாவுடைய அடிப்படை அல்ல. நான் ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுத்து கொண்டு வட்டிக்கு மேல வட்டியோடு உருண்டு கொண்டிருக்கிறேன் என்றா தக்வாவுடைய அடிப்படை வரல போலா. எனவே அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, தக்வாவுடைய அடிப்படை ஆணிவேர் பாவத்திலிருந்து தற்காத்து கொண்டு வாழ்றது. ஒரு அரபி ஒரு கவிதை படிச்சாரு. அவள் அணிந்திருந்தாள் முகத்திரை, அதையும் தாண்டி அடித்தது அகோர வெயில். இருப்பினும் அவள் தன் குளிர்ந்த கைகளால் தற்காத்துக் கொண்டாள். மூஞ்ச மூடிதான் இருக்கிறா, அகோர வெயில் தாக்குது. துனியால பாவம் இல்லாம வாழ ஏலாம இருக்கு. தொட்டா பாவம், பார்த்தா பாவம், தள்ளினா பாவம், வெளியே போனா பாவம். பாவம் இல்லாம வாழ கஷ்டமா இருக்கு. அவள் அணிந்திருந்தால் முகத்திரை, அகோர வெயில் தாக்குது. சும்மா இருக்கல்ல, அவள் தன் குளிர்ந்த கைகளால் தற்காத்துக் கொண்டாள். பாவத்திலிருந்து தற்காத்துக் கொண்டு வாழ்றதுதான் தக்வா. உமர் ரலியல்லாஹு அவங்க அவர் தோழர்கிட்ட கேட்டாங்க, தோழரே தக்வாண்டா என்ன? அந்த தோழர் திரும்ப உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க முட்கள் நிறைந்த பாதையில நடந்திருக்கிறீங்களா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஓ நான் நடந்திருக்கிறேன். திரும்ப அந்த தோழர் கேட்டார், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க முட்கள் நிறைந்த பாதையில எப்படி நடந்தீங்க? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு நடந்தேன் என்று சொன்னாங்க. அந்த தோழர் சொன்னார், இதுதான் தக்வா. பாவம் நடக்காமல் எச்சரிக்கையோடு வாழ்றதுதான் தக்வா. பாவம் நடக்காம சிரமப்பட்டு பாவத்திலிருந்து என்ன தற்காத்து கொண்டு எச்சரிக்கையாக இந்த துனியால வாழ்றதுதான் தக்வா. இன்னமொண்ட விளங்குறதுக்கு சொல்றேனே, என்ற உடம்பு இருக்கு. இந்த உடம்ப நான் பாதுகாத்துக் கொள்றதுக்கு சாப்பாடு கண்ட்ரோல்ல இருக்கிறேன். நான் இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் என் உடம்பை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளை தான் சாப்பிட்டேன். உதாரணத்துக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிடல, நெய் சாப்பிடல. எனக்கு பயம் கொலஸ்ட்ரால் வந்துரும். நான் மாவைத்தங்களை சாப்பிடல, எனக்கு பயம் எனக்கு சுகர் வந்துரும். இந்த நொடி வரைக்கும் நான் எந்த உடம்புக்கு நலவையே செஞ்சு
இந்த உடம்ப நான் பாதுகாத்து கொண்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன் என்றா, இவ்வளவு பாதுகாத்துட்டு மிச்சமில்ல ஒரு சொட்டு நஞ்ச குடிக்கிறேன். சரி வருமா? இது யதார்த்தமா? இது சாத்தியமா? இது புத்திசாலித்தனமான செயலா? என்ன பார்த்து இவர் ஒரு நல்ல டேலண்டான மனிதர் என்று சொல்லுவாங்களா? அன்பானவர்களே, இத போலதான் நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது நஞ்சு, நலவல்ல. நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது எப்படி எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு ஒரு சொட்டு நஞ்சத்தான் குடிச்சேனோ, அந்த நஞ்சு என் எல்லாத்தையும் அழிச்சு போடுமோ, அதுபோல என் நலவுகளோட செய்யற பாவம் என்ற சக்கராத் அழிக்கும், என்ற கபூர்ல இருட்டா சுத்தம், என்ன மஹ்ஷர்ல தத்தளிக்க விடும். எனக்கு ஆசையாக கனவு கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை கேள்விக்குறியாக்கிறோம். பாவம் என்றது நலவல்ல. எனவே அன்பானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தக்வாவுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னாண்டா, அவர் பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு வாழணும். இது முதலாவது. ரெண்டாவது, பாவம் செய்யக்கூடிய நாங்க யோசிப்போம், இந்த பாவத்துல என்னப்பா நலவுரிக்கி, ஏதாவது ஒரு நலவுரிக்கா? நாங்க செய்யற பாவம் எப்பயாவது நலவுகளை கொண்டு வந்து சேர்க்குமா? ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. பாவம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திடீரென்று ஏண்டவங்களோட மௌத்து எனக்கும் உங்களுக்கும் முன்னால வந்து நிக்கத்தான் போகுது. நானும் நீங்களும் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, முயற்சி செய்யாட்டியும் சரி, மெடிசின் பாவிச்சாலும் சரி, மெடிசின் பாவிக்காட்டியும் சரி, எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி, எக்ஸசைஸ் செய்யாட்டியும் சரி, எந்த மௌத்தை விட்டு நானும் நீங்களும் விரண்டு ஓடுவோமோ, அந்த மௌத்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கு முன்னால வந்து நிக்கத்தான் போகுது. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. குர்ஆன் சொல்லுது, எந்த மௌத்தை விட்டு ஓடுறீங்களோ அந்த மௌத்து உங்களை துரத்தி கொண்டுதான் இருக்கு இந்த நொடி வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க. மண்ணு சல்வாவை கொடுத்திருந்த நேரம், இல்ல வானம் பருப்பு வேணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் கிட்டால பேசி பருப்பை வாங்கி கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட பேசிக்கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா மௌத்ன்ற பொது நியதிலிருந்து தப்பல்ல. وما أرسلناك إلا رحمة للعالمين. முழு ஆழத்துடைய அருள் என்று சர்டிபிகேட் வாங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போயிட்டு அல்லாஹ்வை சந்திச்சிட்டு வந்தாங்க. துனியால வாழ்ந்தது வெறுமனே 63 வருஷம் தான். மௌத் என்ற பொது நியதிலிருந்து தப்பல்ல. ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பிரமாண்டமான கோட்டைகளுக்குள்ள வைத்து
நீங்க ஒளிஞ்சு கொண்டாலும் மறைஞ்சு கொண்டாலும் இந்த மௌத்திலிருந்து தப்ப ஏலா, வந்தே தீரும். வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த மௌத்த தெட்ட தெளிவா படம் போட்டு காட்டிக் கொண்டே இருக்கிறான். மனிதா, ஒரு அணு பொழுதும் இந்த மௌத்த மறந்து வாழவான. சும்மா யோசிங்களே, நீங்க இப்ப கண்ணை பொத்தி கொண்டு எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்திலையும் அல்லாஹ் மௌத்த வச்சிட்டான். தண்ணியை நினைச்சா தண்ணியில தாண்டு மவுத்து, கரண்ட நினைச்சா கரண்ட்ல ஷார்ட் பட்டு மவுத்து, மெடிசினை நினைச்சா அதை குடிச்சாராம் எலர்ஜிக்காம் செட் ஆகலையாம் மவுத்து, டைல்ஸ் நினைச்சா டைல்ஸ்ல வலிகி விழுந்து மவுத்து, நகைய நினைச்சா கழுத்துல நகை இருந்துச்சாம் நகைய பிச்சுட்டு கழுத்து அறுத்துட்டு போய்த்தானாம் மவுத்து, உடுத்திருக்கிற உடுப்ப நினைச்சா உடுப்புல தூக்கு போட்டு கொண்டு மவுத்து, கற்பத்துல உள்ள சிசுவ நினைச்சா பாவமே அறியாத அந்த சிசு மவுத்து, தவழ்ற புள்ளைய நினைச்சா தவழ்ற புள்ள மவுத்து, வாலிபரை நினைச்சா கல்யாணம் பேசி வச்சிருந்துச்சு கல்யாணம் முடிக்கல வாலிபர் மவுத்து, வயோதிபரை நினைச்சா வயோதிபர் மவுத்து, முடிசூடிய இளவரசர்களை நினைத்தால் முடிசூடிய இளவரசர்கள் மவுத்து. துனியாவிலே தனித்துவத்தோடு வாழ்ந்தாள் மகாராணி. அவளுக்கு தனித்துவமான உடுப்பு. ஒரு நாட்டு ஜனாதிபதியை சந்திக்கணும் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுத்தான் சந்திக்கணும். இளவரசியை சந்திக்கணும் நாட்டுடைய ஜனாதிபதிகள் இளவரசி கிட்ட அனுமதி எடுக்கணும். பாஸ்போர்ட் இல்ல, பேங்க் புக்ஸ் இல்ல, ஏடிஎம் கார்டு இல்ல, வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்லை இளவரசிக்கு. முடிசூடிய மகாராணி, கையில ஹேண்ட்பேக், அந்த ஹேண்ட்பேக் ஒரு கைக்கு மாத்தினா ஒரு அடையாளம், அந்த ஹேண்ட்பேக்கை கீழே வச்சா இன்னும் ஒரு அடையாளம். இவ்வாறு எல்லாத்திலையுமே தனித்துவமாக வாழ்ந்தால் வாழ முடியாது. முடிஞ்சு 92 வயசுல. எனவே அன்பானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் எனக்கும் அவளுக்கும் தெட்ட தெளிவாக படம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறான். மனிதா, இந்த மௌத்த மறந்து வாழவான. நாங்க செய்யற பாவத்துடைய ஆகப்பெரிய விபரீதம் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய கைசேதம் என்ன தெரியுமா?